ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாதராவோட முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது மாதரா ஒரு வில்லனாக இருந்தாலும் எதுக்கு எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். மொத்த நருட்டோ சீரியஸில் மிக முக்கியமான வில்லனாக எல்லாராலையும் தெரியப்படுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாதரா உச்சிஹா தான். உச்சிஹா பரம்பரையில் மிக சக்தி வாய்ந்த ஒருத்தராக இருக்கக்கூடிய யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாதரா உச்சிஹா தான் இருக்கார். உச்சிஹா பரம்பரையை பொறுத்தவரையில் ஷெரிங்கானும் சக்தி வாய்ந்த பெரும்பாலும் அவர்களுக்கு கெட்ட வழியை தான் தேர்ந்தெடுப்பார்கள். அதை தான் மாதராவும் செய்வார்னு சொல்லலாம். இந்திரா ஓட்சுசுகின் ஆன்மா மாதராவின் உடம்பில் குடியிருக்கும். இந்திரா ஓட்சுகி தான் உச்சிஹா பரம்பரையின் முதல் நபராக இருப்பார். அவரின் மூலமாக தான் உச்சிஹா பரம்பரையே உருவாகும். இது சிறு வயதில் தனது தம்பிகளை காக்கணும், அதாவது பாதுகாக்கணும் என்பது தான் மாதராவுடைய பெரும் கனவாகவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த நிலையில் ஹஷிராமா இருக்காருல, அவர் செஞ்சுவை சந்திக்கிறாரு. உச்சிஹா பரம்பரைக்கும் செஞ்சு பரம்பரைக்கும் இடையே தான் அப்போது சண்டை நடந்துட்டு இருக்கும். இதனால இவங்க இரண்டு பேருமே நட்புல விரிசல் ஏற்படுது. அதன் பிறகுதான் மாதராவோட கடைசி தம்பியும் ஹஷிராமா தம்பியான டோபிராமாவும் செஞ்சு கொன்னுடுறான். இதுவாறு இருந்தாலும் கூட ஹஷிராமன் கனவை நிறைவேற்றதுக்காக மனம் திருந்தி அவனுடனே சேர்ந்து ஹிடன் லீஃப் லீக்கேஜை உருவாக்குறான் மாதரா. ஆனால் அவர் தலைவராக யார் இருப்பது என்ற கேள்வி எழும்போது எல்லாருமே ஹஷிராமாவையே தேர்ந்தெடுக்கிறாங்க. இதனால் கோபமடைகிற மாதரா அந்த கிராமத்தை விட்டே வெளியே போயிடுறாரு. திரும்ப வரும்போது அபாரமான சக்திகளோடும் வராரு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேலும் அவர் ஹிடன் லீஃப் லீக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழிக்கிறதுக்கும் நினைக்கிறாரு. தனது கிராமத்தை காப்பாற்றுறதுக்கு தன் சொந்த நண்பனையே ஹஷிராமா கொலை செய்ய சூழலும் ஏற்படுது. தம்பிக்கும் அதை இதிலிருந்து தப்பிக்கும் மாதரா எப்படி தப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சண்டையில் மாதரா இறந்து விட்டதாக ஹஷிராமா நினைக்கிறாரு. ஆனால் மாதரா சாகலை. அவன் பல காலங்களாக பூமிக்கு அடியில் ஒரு இடத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் ஒபிட்டோவை சந்திக்கிறாரு மாதரா. இந்த நிலையில் மாதராவுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுகினோமி 9 வாள்கள் கொண்டது மிருகங்களின் சக்திகளை இணைஞ்சு அதன் மூலமாக நிலவில் ஷேரிங்கான வரவழைச்சு மொத்த உலகையும் மாதரா கென் ஜுக்ஸ்டோவிற்கு கொண்டு செல்லணும் அப்படின்றது தான் அவரோட திட்டமாகவே இருக்குது. பகடகாயா ஒபிட்டோ பெயின் மற்றும் அகாட்சுகி குழுவை பயன்படுத்தி ஒரு வழியாக சுகினோமியை உருவாக்குகிறார் மாதரா உச்சிஹா. இதற்காக 3ஆம் கிரேட் நிஞ்சாவரை அறிவிக்கிறான் ஒபிட்டோ. அதில் அனிமேஷன் ஆகும் மாதரா உச்சிஹா மிக சக்தி வாய்ந்தவராக மாறி சுகினோமி திட்டத்தை அம்பலப்படுத்துகிறாரு. ஆனால் அதுவே பிளாக் ஸ்விட்சின் திட்டம் என்பது அப்புறமா தான் தெரிய வருது. இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிளாக் ஸ்விட்ச் தனது தாய் காகுவாயை உயிர் பெறணும் அப்படின்றதுக்காக மறைமுகமாக மாதரா இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பகடகாயா பயன்படுத்தியிருப்பார். காகுயா உயிர் பெறும் அந்த சமயத்தில் தான் நிஜமாவே மாதரா உச்சிஹா இறந்து போகிறாரு. ஆனாலும் நருட்டோவில் மிக சக்தி வாய்ந்த வில்லனாக மாதரா தான் பேசப்படுறாரு. சண்டையில் பார்த்தீங்கன்னா, மாதரா தனியால் ஒருத்தராக தான் இருப்பார். அவருக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 350 பேருக்கு மேலே அதிகமான கூட்டமாக அங்கே இருப்பாங்க அவரை எதிர்த்துட்டு. மாதரா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆளாக இருந்தாலும் சரி எல்லாரையுமே ஒரே நேரத்தில் முடிச்சு விட்ருவார். அவருக்கு அது பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது. அப்புறமா திரும்பவும் பார்த்தீங்கன்னா மாதரா கூட திரும்ப ஒரு 5 பேர் ஃபைட் பண்ணுவாங்க. அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவர் 5 பேரையும் 5 திசையில் பறக்க விடுற மாதிரி பறக்க விட்டுருவார். அந்தளவுக்கு அவர் சூப்பராகவே அவருக்கு நிறைய பவர் கிடச்சிருந்தாங்க. ஈஸியாக அவர் முன்னாடி இருந்த மாதரா மாதிரி இருக்க மாட்டார். ஸோ அவருக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடச்சதுனால இவங்களுக்கு அது தெரியாது இல்லையா. ஸோ அவரோட பவர்னால இவங்களால யாரையுமே மாதராவை சமாளிக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே திணறுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த 10th ஜிஞ்சர் கேம் இருக்குல்ல, அதையும் ஆடுவார். சும்மாவே அவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ இதை வேறு அவர் கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ரீராமாவாக இருக்கட்டும், டோக்கியாக இருக்கட்டும், நருட்டோவாக இருக்கட்டும், எல்லாருமே அவருக்கு எதிராக அவர் கூட போட்டி போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் எல்லாரையுமே தோற்கடிச்சிட்டே வந்துகிட்டே இருப்பார் மாதரா. சரி, அவங்க எல்லாருக்கூடையும் போட்டி போட்டு கூட ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாருமே மாதராவை பொறுத்த வரைக்கும் தூசு மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டு அவர் வந்துருவார். கடைசியாக இப்போ மாதரா இன்னொருத்தர் கூட ஃபைட் பண்ண போகிறாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மாதரா மேட் கையோட சண்டை போடுற மாதிரி வருது. இப்போ எல்லாரையுமே அடித்து பறக்க விட்ட இப்போ மாதரா பார்த்திங்கன்னா, இப்போ இவங்க 2 பேரும் இப்போ சண்டைக்கு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த மேட் கை அடிக்கிற அடியில் பார்த்திங்கன்னா மாதராக்கு பாதி உடம்பே இல்லாத அளவுக்கு அப்படியே போயிடுது. திரும்ப பார்த்திங்கன்னா அவருக்கு தான் ஏகப்பட்ட பவர் இருக்கிறதுனால திரும்பவும் அந்த உடம்பு ஃபுல்லாகவே அவருக்கு கிடச்சிடுது. இவருக்கு இந்த மாதிரி வந்தால் கூட இப்போ 2 பேருக்கு நடக்கிற அந்த இதில் பிரச்சனையில் உனக்கு என்னோட இதை இது பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுகிறாரு. இதிலே மாதரா ரொம்ப மனசு உடஞ்சும் போயிடுறாரு. அந்த கட்டத்திலே மாறி மாறி அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அவர் இறந்து போகிற சூழ்நிலையே உருவாகுது. நம்ம பார்த்து மாதரா ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது நீ சொல்கிறது தான் சரி, நீ நினைக்கிறது தான் சரி, அந்த ரூட்டில் போனால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசுவார்.
இப்போ மாதராக்கு வந்து எதுக்காக இவ்வளோ வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க? அவர் எதுக்கு இப்படி அவர் வந்து அனிமே உலகத்திலேயே வந்துட்டு ஒரு பெஸ்ட் வில்லனா நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மாதராவ தான் செலக்ட் பண்ணுறோம். அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே இப்போ நருட்டோ வந்து அந்த அனிமே வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நருட்டோ தான் ஆரம்பத்தில பிடிச்சிருக்கும். மாதரா கேரக்டர் எப்போ வருதோ, மாதராவ பார்த்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே மாதராவ தான் பிடிச்சிருக்கும். நெறைய பேருக்கு வேற வேற ககாஷியா, டோஜியா எல்லாருக்குமே வேற வேற ஆளுங்கள பிடிச்சிருந்தா கூட, மாதரா கேரக்டருக்கு அப்புறமா தான் இருக்கும். இதுலேயே வந்து பல பேர் சண்டை போட்டுப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு எப்படி சொல்றது? எல்லாருக்கும் டோட்டலா புடிச்ச ஒரே ஆளு அப்படின்னு சொன்னா வந்து மாதராவா தான் இருப்பாரு. ஏன்னா வந்துட்டு, அவர் வந்து ஒரு பீஸ்ஃபுல்க்காக தான் வந்து எல்லாத்தையுமே நடத்துறாரு. அதுன்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ மாதராவுடைய அவர் போற வழி கொஞ்சம் இப்படி கரடு முரடா இருந்தாலும், சேர்ற பாதை வந்து சரியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் மாதரோட கேரக்டர் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அவர வந்து அப்படி மாத்துறது, கொண்டது எல்லாமே சூழ்நிலையா தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, மாதராவ தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து மாதராவ ரொம்ப பிடிச்சதுனால, அவருக்கு வந்து பேசிக்காவே ஃபேன் பேஸ் வந்து ரொம்பவே அதிகம். மாதராக்கு அதிகமான ஃபேன்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு வில்லனுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா? அப்படின்ற மாரி தான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வில்லன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாரி அது எல்லா அம்சங்களும் மொத்தமா இருக்கிற இடம் வந்து மாதராவா இருப்பாரு. ஸோ வில்லனுக்கு பர்ஃபெக்ட்டா வந்து பொருத்தமா இருக்கிறது மாதரா அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாதரா வந்து வில்லன் தானே அப்படின்னு சொன்னா வந்து அவர் வில்லன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் போடுற சண்டை வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமைதிக்காக தான். அதுவும் உலக அமைதிக்காக தான் அவர் சண்டையே போடுறாரு. எந்த அளவுக்குன்னா, நான் இல்லாம போனா கூட பரவாயில்ல. ஆனா அந்த உலகம் வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்றது அவரோட நோக்கமாவே இருக்கும் பட்சத்தில, அப்ப அவர வில்லனாவே பார்க்க முடியாது. அவர் வில்லனா இருந்தாலும் எல்லாரோட மனசுலயும் வந்து அவர் ஒரு ஹீரோவா தானே இருக்காரு. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லாஸ்ட்ல வந்து மாதராவ வந்து அவர் முதுகுல ஒரு குத்தியிருப்பாங்கல்ல, அது மாரி பண்ணாம இருந்திருந்தா கூட, மாதரா வந்து கண்டிப்பா தோத்து தான் போயிருப்பாரு. அவர் இறந்து தான் போயிருப்பாரு. அப்படின்ற மாரிலாம் கூட சில பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேள அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருந்தாலும், அதாவது சாஸ்கேவோ இல்ல நரேட்டோவோ அவங்களுக்கு இருக்க பவர் வச்சு மாதராவ அவங்க முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும், சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல மாதரா வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவர் வந்து ககாஷியாவோ இல்லாட்டி வந்துட்டு ஷாஸ்கே இருக்காருல்ல அவரையும் கொல்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பொதுவாவே வில்லன்னா கடைசியில வந்து இறந்து தான் போவாரு. வில்லனோட கடைய அங்க முடிச்சு தான் வைப்பாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில வந்து மாதரா வந்து இறந்தத வந்து நம்ம ஒத்துக்கலாம். ஆனா அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருந்தா கூட அவரால முடிஞ்சத கண்டிப்பா அவர் இத பண்ணாம அவர் இறந்து போயிருக்க மாட்டாரு அப்படின்றதும் 100க்கு 100 உண்ம தானே. சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த நரேட்டோல மொத்தமாவே நம்ம பார்க்கும்போது ஹாஷிராம தவிர்த்து வேற யாராலயுமே மாதரா வந்து தோற்கடிக்கவே முடிஞ்சிருக்காது. அதானே உண்மை. அது வந்து அப்படிதான் வந்து ஃபுல்லாவே வந்திருக்கும் கூட சொல்லலாம். இல்ல இது இது மாதிரி நிறைய காரணங்கள் கூட சொல்லலாம். மாதரா ஏன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் வில்லனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மாதராவையும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு மாதராவோட ஃபேனா இருந்தால் கண்டிப்பா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய படத்தோட கதைகளும் ரிவ்யூஸும் நிறையவே வருது. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.